ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருக்கிற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இந்த சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம காவடி எடுத்திருந்தோம், ஆடி பரணிக்கு எடுத்திருந்தோம், ஆடி கிருத்திகை இந்த மாதிரி 2 நாளும் எடுப்பாங்க. அந்த மாதிரி நம்ம முதல் முறையா எடுத்திருந்தோங்க. இது முதல் முறையா இல்லையான்றதை பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா சொல்றேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். காலையில டே வந்து 4:30க்கெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. காலையில எழுந்துச்சு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சமையல் வேலை செய்ய ஆரம்பிச்சாச்சு. நம்ம என்னென்ன செஞ்சோன்றதை பத்தியும் இந்த வீடியோல பார்க்கலாம். எல்லாமே வந்து நானும் மாமியாரும் நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்ல, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, காவடிக்கு வந்து நம்ம எப்படிலாம் செய்யணும்ன்றத பத்தியும் இதுல வந்து டீட்டெயிலா வந்து நான் விரிவாவே கொடுத்துருக்கேன். நீங்களும் காவடி எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த முறையை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நாங்க வந்து முந்தின நாளே வந்து ஊருக்கு கிளம்பி போயாச்சுங்க. பயங்கர டிராபிக்கா தான் இருந்துச்சு. ஏன்னா 3 நாள் லீவ் கண்டினியூ வந்திருந்தது. ஏன்னா சுதந்திர தினம் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாங்க வியாழக்கிழமை கிளம்பியாச்சு. வெள்ளிக்கிழமை தான் வந்து நம்ம இந்த காவடி எடுத்திருந்தோம். அந்த மாதிரி நம்ம வந்து காலையிலே வந்து டே ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. நம்ம என்னென்ன செஞ்சிருந்தோம்னு பாத்தீங்கன்னா, பூஜைக்கு தேவையான பொருள் எல்லாமே வந்து எங்க மாமனார் முந்தா நாளே வந்து வாங்கி வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து பூ எல்லாம் கட்டி வச்சிருந்தாங்க. பூஜை ரூம் எல்லாமே வந்து கிளீன் பண்ணி வச்சிருந்தாங்க. வீடெல்லாம் தொடச்சிட்டு பூஜை சாமான்லாம் கழுவி ரெடியா வச்சிருந்தாங்க எங்க அத்தை. அதுக்கப்புறம் வந்து நம்ம மறுநாள் தானே பூஜை ஸ்டார்ட் பண்ண போறோம். அதனால காலையில வந்து நம்ம வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. என்னென்ன பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, சாதம் வடிச்சாச்சு, சாம்பார் வச்சிருந்தோம், அதுக்கப்புறம் வடை, பாயாசம், பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணியிருந்தோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாவிளக்கு வந்து போடுவாங்க. மாவிளக்கும் போட்டாச்சு. கொழுக்கட்டை செஞ்சிருந்தோம். அது ஒரு சைடு வேலை நடந்துட்டே இருந்துச்சு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம காவடி எடுக்கிறோம் இல்லையா, அந்த காவடியை வந்து அஸ்வினும் எங்க வீட்டுல அவங்களும் வந்து கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இது வந்து நல்லா கிளீன் பண்ண, இது வந்து எடுத்து ரொம்ப வருஷங்கள் ஆகுது. எங்க கல்யாணம் ஆன புதுசுல வந்து நம்ம எடுத்திருந்தோம். வேண்டுதல் இருந்துச்சுன்னு சொல்லி எங்க அத்தைக்கு. அப்போ ஒரு டைம் இல்ல 3 டைம் எடுத்திருந்தோமா, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அதனால அது நல்லா வந்து கிளீன் பண்ணி அவங்களே கிளீன் பண்ணி வச்சாங்க. இதுக்கு அடுத்து வந்து நம்ம இந்த சமையல் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி ஒரு 2 மணி நேரம் ஆகும் இல்லையா இந்த வேலை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து இந்த காவடி வந்து அபிஷேகங்கள் செஞ்சு இது வந்து ரெடி பண்ணுவாங்க. இன்னைக்கு நம்ம என்னென்ன டிஷ் பண்ணோன்றத வந்து நாங்க வந்து காட்டியிருக்கோம். இந்த மாதிரி எல்லாமே செஞ்சுதான் படைப்போம். சக்கரை பொங்கல் மெயினா சொல்ல மறந்துட்டேன். சக்கரை பொங்கலும் செஞ்சிருந்தேன் அன்னைக்கு. முருங்கைக்கீரை பொரியலும் செஞ்சிருந்தோம். பூஜைக்கு தேவையான அந்த காவடி வந்து நம்ம இது பண்ணணும் இல்லையா, அதுக்காக வந்து என்னென்ன தேவைன்றது அது எல்லாத்தையுமே வந்து முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்கணும். இது சுண்டல் எல்லாமே செஞ்சிருந்தேங்க. ரசம், சுண்டல் இது எல்லாமே அது எல்லாமே சொல்ல மறந்துட்டேன். அதுக்கப்புறம் வாசலுக்கு வந்து மா இலையும் வேப்பிலை, துளசி இது எல்லாமே வந்து கட்டியிருந்தேன். நான் சமையல் வேலை முடிஞ்சிருச்சு. அப்புறம் இது தோரணத்தையும் கட்டிடலான்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சது போல கட்டியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம அபிஷேகம் செய்யறதுக்கு கூட வந்து பழசாயிடுச்சு சொல்லினா ஒரு 20 வருஷத்துக்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன். பழசாயிடுச்சு, உடஞ்சிருச்சுன்னு சொல்லி அது மட்டும் புதுசா வாங்கியிருந்தோம். நல்லா கழுவி அதை கிளீன் பண்ணி வச்சாச்சு, மஞ்சள் குங்குமம் வச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு அபிஷேகமா செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருந்தோங்க. நாங்க என்னென்ன அபிஷேகம் செஞ்சிருந்தோம் பார்த்தீங்கன்னா, இது பூஜை பண்றதுக்காக என்னென்ன வந்து வச்சிருந்தோன்றத நான் முன்னாடி சொல்லிடுறேன். என்னென்ன வச்சிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, இதுல 12 வகையா வந்து நாங்க வச்சிருந்தோங்க. என்னென்னா கோமியம், பன்னீர், பால், தயிர், தேன், சந்தனம், மஞ்சள், குங்குமம், திருநீர்ல கட்டியாவும் வைப்பாங்க, அதுவும் வேணும். கதம்பம் பொடி, சீயக்காய், கடைசியா இளநீர். இது எல்லாமே வந்து நாங்க அபிஷேகம் பண்ணிருந்தோங்க. ஒரு அபிஷேகமும் செய்யும் போதும் வந்து நம்ம தண்ணியில ஊற்றி நம்ம வந்து ஒன்னொன்னு கழுவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம ஒரு அபிஷேகமா செய்ய ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அந்த மாதிரி தான் வந்து அன்னைக்கு அபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து பூ எல்லாம் சுத்தி வந்து அலங்காரம் செஞ்சிருந்தோம். அந்த கூடையில என்னென்ன வச்சோன்றதையும் வந்து நீங்க வீடியோல கண்டிப்பா பாருங்க. வெத்தலை பாக்கு,
எலுமிச்சம்பழம், பூவு, ஒற்றை படையில வந்து நானே வைக்கணும். இது எல்லாமே தாங்க அதுல வச்சிருந்தோம். காவடி வந்து எடுத்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம வீட்டுல படையல் போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து காவடி எடுத்து வீட்டுல இருந்து கிளம்புனவங்க கிளம்பும் போது வந்து கடைசியா வந்து அவருக்கு உச்சில இருந்து ஃபுல்லா நனைகிற மாதிரி வந்து தண்ணி ஊத்திட்டு அந்த காவடியை வந்து எடுத்து கொடுப்பாங்க. அதை எடுத்துட்டு நம்ம வந்து கோயிலுங்களுக்கு போனோம். பரணி காவடி தான் நம்ம அன்னைக்கு எடுத்திருந்தோம். அதனால வீட்டுல எல்லாருமே வந்து நம்ம கிளம்பி போயாச்சுங்க. முதல்லலாம் வந்து எங்க ஊர்ல வந்து தெருக்கு வந்து அந்த மாதிரி காவடி வந்து ஒரு எந்தெந்த வீட்டுல எடுக்கிறாங்களோ அவங்க வந்துட்டு கூட்டிட்டு போற மாதிரி இருக்கும். இந்த முறை இப்பெல்லாம் வந்து அந்த மாதிரி இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருந்தாங்க இல்லையா, அப்போல்லாம் வந்து அப்படிதான் எடுத்திருந்தாங்க. ஊர்ல எல்லாருமே வந்து ஒரு ஸ்டார்டிங்ல இருந்து வந்து யார் வீட்டுல எடுக்கிறாங்களோ அந்த வீட்டுக்கெல்லாம் வந்து அவங்கள வந்து அழைச்சிட்டு பாதாபிஷேகம் கண்டிப்பா பண்ணணுங்க. பாதாபிஷேகம்ன்றது வந்து வீட்டுல பெரியவங்களுக்கு வந்து முதல்ல வந்து யார் எடுக்கிறாங்களோ அவங்க வந்து பாதாபிஷேகம் பண்ணணும். பால்ல நல்லா தண்ணி ஊத்தி கழுவிட்டு காலுக்கு, அப்புறம் பால் ஊத்தி கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு பூ போட்டு இவங்க வந்து யார் எடுக்கிறாங்களோ அவங்க வந்து அம்மா அப்பா அவங்களுக்கு வந்து பாதாபிஷேகம் செய்யணும் 2 பேருக்கும். அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து அதை யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கும் வந்து நம்ம பாதாபிஷேகம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து காவடி எடுத்துட்டு வந்து கிளம்புவாங்க. காலையில இருந்து அவங்களும் ஒரு பொழுது வந்து இருப்பாங்க. வேணும்னா பால் பழம் அந்த மாதிரி சாப்பிடலாம். நாங்களும் வந்து அன்னைக்கு ஒரு பொழுது இருந்தோம். நானும் அத்தையும் ஒரு பொழுது இருந்தோம். பசங்களுக்கு மட்டும் வந்து இட்லி சாம்பார் வந்து செஞ்சு வச்சிருந்தோம். ஆனா அவங்களுமே வந்து சாப்பிடல. அன்னைக்கு வந்து எல்லாருமே மொத்தமா விரதம் இருந்த மாதிரிதான் இருந்துச்சு. மதியமா வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் உடனே காவடி எடுத்து கோயிலுக்கும் கிளம்பி போயாச்சுங்க. அங்க கோயில் வந்து பரணி காவடின்றதுனால கொஞ்சம் காலியாவே இருந்தது. நியர்பை வந்து ரத்னகிரி கோயில் தெரியுங்களா, அந்த ஏரியால தான் வந்து இவங்க வந்து எடுத்திருந்தாங்க. போயிருந்தோம். அங்க வந்து கூட்டம் வந்து கம்மியா தான் இருந்துச்சு. அங்க போயிட்டு நம்ம வந்து காவடியும் செலுத்தியாச்சுங்க. நம்ம என்ன எடுத்திருந்தோம்னா பூ காவடி தான் எடுத்திருந்தோம். பூவெல்லாம் ஃபுல்லா அலங்காரம் பண்ணி சுத்தி ரொம்ப அழகா வந்து பண்ணியிருந்தோங்க. இது வந்து நம்ம வேண்டுதலுக்காக வந்து முதல் முறையா வந்து இந்த வருஷம் எடுத்திருந்தோம். இந்த வருஷம் வந்து ஊர்ல போய் எடுத்திருந்தோங்க. அதனால ஊருக்கு போயிட்டு எனக்குமே வந்து இது எல்லாம் தெரியாதுன்றதுக்காக அத்தையை வச்சு நம்ம எப்படி செய்யணும்ன்றத வந்து எல்லாமே கத்துக்கினாச்சு. அடுத்தது வந்து அடுத்த வருஷம் எப்படி இருக்கும்ன்றத நம்ம அடுத்த வருஷம் விளாக்ல கண்டிப்பா நான் வந்து ஷேர் பண்றேன். இந்த விளாக் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிட்டு சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது அதுல ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த வீடியோல கண்டிப்பா நீங்க கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அது மாதிரி நம்ம வந்து இந்த காவடி வந்து எடுத்திருந்தோம். இதோட வந்து பார்ட் 2வும் வருங்க. ஏன்னா வந்து ரொம்ப லென்த்தா போகுது. அதனால நீங்க அவ்வளவு பொறுமையா இருந்து பார்க்க மாட்டீங்கன்றதுனால நான் வந்து பார்ட் 2வாவே கொடுத்துருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் வந்து ஏன்னா இது வந்து ஃபுல்லா காவடி வந்து அபிஷேகங்கள் எல்லாம் என்னென்ன செஞ்சிருந்தோம் அது பத்தினதா ஃபுல்லாவே போட்டிருப்பேன். இதுக்கு அடுத்து வந்து அபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம என்னென்ன செஞ்சிருந்தோன்றத பத்தி வந்து அடுத்த பார்ட்ல வந்து நீங்க பார்க்கலாம். அதுக்காக நம்ம சேனல்ல நீங்க அதுக்கு பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணி விடுங்க. முதல் முறையா காவடி எடுக்கிறதால நம்ம வந்து காவடி எடுக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ அல்லது ஒரு 3 நாட்கள் முன்னாடியோ வந்து நம்ம நான்வெஜ் அந்த மாதிரி செய்யாம இருக்கலாம். இதை விட கடுமையாவும் இருப்பாங்க. ஒரு சிலர் 48 நாட்கள் வந்து நான்வெஜ் எல்லாம் எடுக்காம ரொம்பவே சுத்தபத்தமா 48 நாட்கள் விரதம் இருந்து அந்த மாதிரி எல்லாம் கூட இருப்பாங்க. நம்ம வந்து 3 நாட்கள் தான் வந்து விரதம், நான்வெஜ் எதுவுமே எடுக்காம சுத்தபத்தமா இருந்து நம்ம வந்து இந்த விரதத்தை ஸ்டார்ட் பண்ணியிருந்தோங்க. இந்த காவடி எடுக்கிறதால நமக்கு என்னென்ன பலன் இருக்குன்றத பத்தியும் வந்து இந்த வீடியோல நான் சொல்லான்னு இருக்கேன். என்னென்ன பலன்ன்றத பத்தியும் நம்ம பார்க்கலாம். காவடி எடுக்கிறதால வந்து மன நிறைவாகவும் இருக்கும். நம்ம வேண்டுதல்கள், அதாவது இப்ப இருக்கிற நிலைமையை விட நம்ம வந்து அடுத்தடுத்து வந்து நம்ம மேலும் வளர்றதுக்கான ஒரு
முக்கியமான படியா தான் வந்து இந்த காவடி எடுக்கிறது இருக்கு அப்படின்றது வந்து வழக்கமா வந்து தொன்று தொட்டு வந்து சொல்லப்பட்டு வருதுங்க. அந்த மாதிரி முருகனுக்கு உரிய இந்த காவடி எடுக்கிற வேண்டுதல் வந்து அது வந்து சும்மா கிடையாது. ஒவ்வொன்றுத்துக்கும் அதாவது காவடியில வந்து 20 வகையான காவடிகள் இருக்கு. அந்த காவடிகள் பத்தியும் வந்து நான் கண்டிப்பா சொல்லலான்னு இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் வந்து இதுல வந்து நான் முடிஞ்ச வரைக்கும் இதுல எத்தனை சொல்ல முடியுமோ அத்தனை சொல்றேன். அப்படி இல்லைன்னா வந்து அடுத்து வந்து கண்டினியூ பண்ணலாம். பார்ட் 2ல வந்து மீதி இருக்கிற காவடிகள் வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்றேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்னென்ன காவடி பாத்தீங்கன்னா கற்பூர காவடி, சர்ப்ப காவடி, மஞ்சள் காவடி, சேவல் காவடி, புஷ்ப காவடி, தேர் காவடி, அந்த மாதிரி மச்ச காவடி, மயில் காவடி, பழக்காவடி, வேல் காவடி, அந்த மாதிரி வந்து உங்களுக்கு காவடிகள் வந்து சொல்லப்பட்டு வருதுங்க. இந்த மாதிரி எத்தனை வகையான காவடிகள் இருக்கு. இந்த காவடியில வந்து ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு பிரார்த்தனையும் வந்து நிறைவேற்றுற விதமா தான் இந்த காவடிகள் இருக்கு. அது என்னென்னன்றத பத்தியும் பார்க்கலாம். நம்ம எடுத்தது வந்து புஷ்ப காவடிங்க. நினைச்சதை வந்து நடத்தி கொடுக்குற இந்த காவடி தான் வந்து நம்ம அன்னைக்கு எடுத்திருந்தோம். இந்த காவடி எடுக்கிறதால நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேண்டுதல்கள் நிறைவேறதுக்காகவும் வந்து நம்ம காவடி எடுக்கிறோங்க. நம்ம வேண்டுதல்கள் என்னவாக இருந்தாலும் அது நிறைவேற்றி கொடுக்கறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து சக்தி இருக்காதுன்றதுக்காக மட்டும் கிடையாது. நம்மளை மீறின ஒரு சக்தி இருக்கு இல்லையா, அந்த சக்திக்காக நம்ம வந்து செய்யற ஒரு சில வந்து முறைகள்ல தான் வந்து இந்த காவடி எடுக்கிறது. காவடியிலே வந்து நிறைய காவடி இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி தேவைன்னா நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம முருகரை வந்து வழிபடுறது வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணா வந்து கருதப்படுது. அந்த மாதிரி வந்து முருகருக்கு உரிய இந்த காவடி வேண்டுதல் வந்து அவர் சொன்ன பழைய காவியங்கள்ல வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குன்றது எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் முருக பக்தர்களுக்கு. அந்த மாதிரி நம்ம எடுத்ததுதான் அதிகமா வந்து தைப்பூசம் அன்னைக்கு வந்து காவடிகள் எடுப்பாங்க. நம்ம வந்து ஆடி மாசம் அன்னைக்கு எடுத்திருந்தவங்க தை மாசமும் வந்து எடுக்கலாம். ரொம்ப விசேஷமா வந்து இந்த காவடி வந்து கருதப்படுது. இதுவரைக்கும் பொறுமையா இருந்து பார்த்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இதோட பார்ட் 2 வீடியோ கண்டிப்பா வரும். அபிஷேகமும் நல்லபடியா முடிஞ்சிருச்சுங்க. அதை நீங்க பார்க்கணும்னா நம்ம சேனல்ல கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாமே வரும். நம்ம சேனல்ல டச்ல இருங்க. பாய்.